Wherever you go, whatever you do, throw a little at it. Max, Vest and Briefs. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் தொடர்புடையவர்கள் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என முதலில் தெரியவந்தது. ஆனால் விசாரிக்க புலனாய்வு அமைப்புகள் அதிர்ந்து போயின. இந்த தாக்குதலுக்கு மூளையாக இருந்தது எல்லாருமே டாக்டர்கள். வெடிப்பொருட்கள் நிரப்பிய காரை ஓட்டிச் சென்று வெடிக்க வைத்தது டாக்டர் உமர் நபி. அவர் ஹரியானா மாநிலம் ஃபரீதாபாத்தில் உள்ள அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சீனியர் டாக்டர். குண்டுவெடிப்பு தொடர்பாக அதே அல்ஃபலா மருத்துவக் கல்லூரியில் டாக்டர்களாக பணிபுரிந்த முசாமில் ஷக்கீல், ஷாஹின் சயீத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த 3 டாக்டர்களுடன் சேர்ந்து நாட்டின் முக்கிய பகுதிகளில் பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டத்தை தீட்டி வந்த காஷ்மீரைச் சேர்ந்த டாக்டர் ஆதில் அகமது ராதரை உத்தரப்பிரதேசத்தில் வைத்து காஷ்மீர் போலீசார் கைது செய்தனர். இந்த 4 டாக்டர்களுடன் தொடர்பில் இருந்த டாக்டர்கள் முகமது ஆரிஃப் மிர், டாக்டர் ஃபரூக் ஆகியோரும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூர் மற்றும் ஹாப்பூர் நகரங்களில் கைது செய்யப்பட்டனர். அவர்களும் கூட ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள்தான். இதனிடையே ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பெண் டாக்டர் ஷாகின் சையத்தின் தம்பி டாக்டர் பர்வேஸ் அன்சாரியை உத்தரப்பிரதேச பயங்கரவாத ஒழிப்பு படை போலீசார் லக்னோவில் கைது செய்தனர். நேற்று முன்தினம் ஹரியானாவில் உள்ள நூக் நகரில் டெல்லி போலீசார் நடத்திய அதிரடி வேட்டையில் முகமது முஸ்தாகிம் ஆகிய 2 டாக்டர்களை கைது செய்தனர். அவர்களும் ஃபரீதாபாத் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர்கள், காஷ்மீரைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. கைதான அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி டாக்டர்களிடம் நடத்திய விசாரணையில் இன்னொரு பெண் டாக்டரை பற்றிய தகவல்கள் வெளிவந்தன. அவர் காஷ்மீரில் உள்ள அனந்த்நாக் அரசு மருத்துவக் கல்லூரியில் டாக்டராக இருப்பது தெரிந்தது. அவர் பெயர் டாக்டர் பிரியங்கா சர்மா. அனந்த்நாக்கில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் என தெரிந்ததும் காஷ்மீர் போலீசார் விரைந்து சென்று அவர் வீட்டை சோதனையிட்டனர். இந்த வழக்கில் ஏற்கனவே கைதான டாக்டர் ஆதில் அகமது ராதருடன் பிரியங்கா சர்மா தொடர்பில் இருப்பது தெரியவந்தது. செல்போன் கால் டீடைல், வாட்ஸ்அப் சாட் மூலம் இதை உறுதிப்படுத்திய காஷ்மீர் போலீசார் பிரியங்கா சர்மாவை கைது செய்தனர். இங்கேதான் என்ஐஏ மற்றும் டெல்லி காஷ்மீர் போலீசாருக்கு ஒரு சந்தேகம் வலுத்தது. கைதான எல்லா டாக்டர்களும் காஷ்மீர் அல்லது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள்தான். போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்திய போது ஒரு தகவல் வெளிவந்தது. இந்த டாக்டர் பயங்கரவாத கும்பல் பாபர் மசூதி இடிப்பு தினத்தில் டெல்லி, அயோத்தி, வாரணாசி என நாட்டின் பல முக்கிய நகரங்களில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியது தெரியவந்தது. அயோத்தி ராமர் கோயிலும் இவர்களது இலக்கில் ஒன்றாக இருந்துள்ளது. ஆனால் தாக்குதலை நடத்தும் முன்பே சதித்திட்டத்தை புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்து அடுத்தடுத்து பல டாக்டர்களை கைது செய்துவிட்டனர். பயங்கரவாத தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டப்பட்ட ஃபரீதாபாத் அல்ஃபலா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல டாக்டர்கள் புலனாய்வு அமைப்புகளின் விசாரணை வளையத்துக்குள் வந்துள்ளனர். நேற்றைய நிலவரப்படி அல்ஃபலா மெடிக்கல் காலேஜில் பணியாற்றி வந்த 15 டாக்டர்கள் மாயமாகி இருக்கின்றனர். அவர்கள் அனைவருமே டாக்டர்கள் உமர் நபி, முசாமில் ஷக்கீலுடன் தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது அவர்களது நெருங்கிய நண்பர்கள் ஆவர். இந்த 15 டாக்டர்களும் விசாரணைக்கு பயந்து தலைமறைவாகி இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அவர்களை தொடர்பு கொள்ள புலனாய்வு அமைப்பினர் தொடர்ந்து தீவிர முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் புலனாய்வு அமைப்பினருக்கு புதிய தலைவலி கிளம்பியுள்ளது. குறிப்பாக உத்தரப்பிரதேச போலீசாருக்கு. காஷ்மீரில் பிறந்து டாக்டர்களாக ஆன பலர் இப்போது உத்தரப்பிரதேசத்தின் பல நகரங்களில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில், மருத்துவமனைகளில் பணியாற்றுகின்றனர். அந்த வகையில் இப்போதைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வேலை பார்க்கும் அல்லது படிக்கும் காஷ்மீரைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட டாக்டர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உத்தரப்பிரதேச பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு போலீசாரின் கண்காணிப்பு வளையத்துக்குள் வந்துள்ளனர். அவர்களை பற்றி உத்தரப்பிரதேச போலீசார் தீவிரமாக விசாரிக்கவும் துவங்கியுள்ளனர். கான்பூர், லக்னோ, மீரத், ஷாஹரன்பூர் உள்ளிட்ட பல நகரங்களில் உள்ள மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகளில் உத்தரப்பிரதேச போலீசார் விசாரிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட டாக்டர்கள், மருத்துவ மாணவர்களின் குடும்பம் மற்றும் பின்னணி குறித்து விசாரணை நடக்கிறது. இந்த விசாரணையின் போது யார் மீதாவது சந்தேகம் வந்தால் அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் உத்தரப்பிரதேச போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த வழக்கு ஒருபுறம் இருக்க, ஐஎஸ்எஸ் அமைப்புடன் தொடர்புடைய டாக்டர் அகமது மொஹியுத்தீன் மற்றும் அவரது 2 கூட்டாளிகளை கடந்த வாரம் குஜராத்தில் அம்மாநில போலீசார் கைது செய்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் அகமது மொஹியுத்தீன் ஹரியானாவில் இருந்து ஆயுதங்களை குஜராத்துக்கு கடத்தி வந்தபோது பிடிபட்டார். ஸ்டெத்தஸ்கோப் தூக்கும் கைகள் சொந்த நாட்டுக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கும் சதி வேலையில் ஈடுபட்டது குறித்த பகீர் தகவல்கள் நாட்டு மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உமர் நபி, முசாமில், ஷாகின் தலைமையில் செயல்பட்ட டாக்டர் பயங்கரவாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 3000 கிலோ வெடிப்பொருட்களை ஸ்ரீநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்று ஆய்வு செய்த போது அது வெடித்து போலீசார் உட்பட 9 பேர் பலியானது பயங்கரவாதத்தின் கோர முகத்தையும்
அப்பாவிகளை பலிவாங்கும் அதன் பக்க விளைவுகளையும் காட்டுவதாக உள்ளது.